வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, பாலதண்டாயுதபாணிக்கு அரோஹரா, பாலசுப்பிரமணியனுக்கு அரோஹரா, ஆறுமுகனுக்கு அரோஹரா, வள்ளி தெய்வானைக்கு அரோஹரா. இந்த காணொலியை கடைசி வள்ளியும் பாருங்க. எதுக்கு என்னத்துக்கு இங்கே என்ன இருக்கு, இப்போ புதுசாக என்ன கொண்டு வந்துக்கிறாங்கன்றத சொல்ல வரேன். அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி காணொலி எல்லாம் நான் பதிவேற்றம் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது லைக்கு ஷேரு கமெண்ட் பண்ணிங்களா தான் யூடியூப் அல்காரிதத்துக்கு என்னுடைய சேனல் தெரியும். சரி, இந்த ஆறுமுகம் கோயிலில் இப்போ என்ன அப்டேட் ஆகிருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலில் இருக்கிற கோபுரத்தில் இருக்கிற லைட்டோட காணொலி 7/11/2018 7:41 எடுக்கப்பட்டது. 29/7/2024 இப்போ என்ன அப்டேட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோவை பாருங்க. இது முழு விளக்கத்தையும் இந்த வீடியோக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். இது ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டரை ஆறுமுகன், அதாவது 3 முகத்துக்கு மட்டும்தான் தெரியும். அங்கே அபிஷேகம் நடந்ததை 6 பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிற காட்சியை வீடியோவை பதிவு பண்ணி இங்கே திரையில் தெரிகிற மாதிரி 6 முகத்து மேலேயும் ஒளி விழும். இந்த ஏற்பாடை இந்த வருடம்தான் ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க. அதுவும் நம்ம தான் முதன்முறையாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். இந்த காட்சியை பார்க்குறதுக்கு ஆவலோடு பார்த்துன்னு நின்றுன்னு இருக்காங்க. நானும் நின்றுன்னு இருக்கேன். ஒளியிலே தெரிவது தேவதையா, பவதாரிணி பாடிய பாடல் தான் ஞாபகம் வருது. இந்த காட்சியெல்லாம் பார்க்கணுன்னா ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாட்களிலும் மாலை 7 மணிலேருந்து 8 மணி வரையும் ஒளிபரப்பு செய்கிறாங்க. மறக்காமல் நீங்கள் வந்தீங்களன்னா இந்த காட்சியை பார்த்துட்டு போங்க. மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக. இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். மார்கழி திங்கள் என்ற பாடலை செண்டி மேலே இசையை கொண்டு வந்து இங்கே வடிவமைச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க வீடியோவை. இங்கு நடந்த ஆடிக்கிருத்தி திருவிழா அலங்காரத்தை நான் என்னுடைய சேனலில் பின்னாடி பதிவேற்றம் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தாமரை குளித்ததம்மா,
குளித்ததம்மா